கண்டிப்பா நீங்க இந்த கல்யாணத்துல கலந்துக்கணும். சரி. தேங்க்ஸ்மா. என்ன பண்றதுன்னு தெரியல மாப்ள. அந்த ஆதி எல்லா விஷயத்துல இருந்தும் எப்படியோ தப்பிச்சிடுறான். மாப்பிள, நாங்களும் அந்த போனாவை ஊரு ஃபுல்லா தேடிட்டோம்யா. அவ கண்ணிலே பட மாட்டாயா. அந்த போன விஷயத்தையும் அவன் ஆஃப் பண்ணிட்டாயா. இனிமே அவன் தப்பானவன் நிரூபிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்ல. எழுத்து சரியா? இப்ப என்னதான் பண்ண போற? தெரியலையா, டைம் வேற ஆயிட்டே இருக்கு. அந்த ஆதியை பத்தி எல்லாருக்கும் புரிய வைக்கணும்னு பாக்குறேன். ஆனா அதை எப்படி பண்ண போறேன்னு தான் தெரியல. மாப்பிள, இப்படியே போனா அந்த ஆதி ஜெயிச்சிருவான் போலயா. அதுக்கு மட்டும் விட்டுறக்கூடாதியா. இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா மீனாட்சியோட வாழ்க்கையே போயிடும். ஆனா என்ன பண்றதுன்னே தெரியலையா. எப்படியாவது இந்த கல்யாணத்தை நடத்த விடாம நிறுத்தணும். மாப்பிள, நான் ஒரு ஐடியா சொல்றேன், நீ கேள. என்னது? நம்ம பேசாம முகத்துல கர்ச்சிப்பை கட்டிக்கிட்டு அருவாவோட உள்ள இறங்கிடுவோம். அந்த ஆதி கழுத்துல கத்திய வச்சு அவனை தூக்கிடுவோம். அப்புறம் என்ன, கல்யாணம் தானா நின்றும்ல. ஏய் ஏய், என்னையா சொல்ற? ஆமையா மாப்பிள, இதுதான் ஒரே வழி. அட ஏயா நீ வேற. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். வேற ஏதாவது பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துறீங்க. அதுக்கு மட்டும் யோசனை சொல்லு. அந்த ஆதிய மீனாட்சி கல்யாணம் பண்ணிக்க விடவே கூடாது. ஏய், இங்க வா. எனக்கு குடுக்கறதுக்கு மட்டும் பணம் இல்ல, ஆனா உன் பொண்டாட்டி கழுத்துல நகை வாங்கி போட்டிருக்க. மா, இது நகை இல்லம்மா, தாலிமா. ஆமா ஆமா, தாலிதேன். ஆனா தங்கம் தானே. என்ன முருகானி, தப்பிச்சு போயிடலாம் பாத்தியலா? சரி சரி, இப்போதைக்கு அந்த தங்கத்தை கொடு. பாக்கி அடுத்த மாசம் நான் வசூல் பண்ணிக்கிறேன். அம்மா, அது என் தாலிமா. தாலியா இருந்தாலும் என் கண்ணுக்கு தங்கமா தானே தெரியுது. கலட்டு புள்ள. மா, நான் உசுரோட இருக்கும்போதே கட்டின தாலியை கழட்ட வேண்டாமா? என்ன முருகானி, இந்த சின்ன தொகைக்காகலாம் உன்னை கொன்னுட்டு தாலிய கழட்ட சொல்றியே. என்ன முருகானி? அம்மா, உங்களை கையெடுத்து கும்பிடுறம்மா, என் தாலியை மட்டும் விட்டுருங்கம்மா. தாலியோட விட்டு போறேன்னு சந்தோஷப்பட்டுக்க. கூடு அத. கையிடுங்கன்னு சொல்றல. ஏய், பின்னாடி போ. ஏய், போடான்னு சொல்றல. ஒரு பொண்ணோட தாலியை பறிக்க போறீங்களே, நீங்களா ஒரு பொம்பளையா? வாங்கின பணத்தை குடுக்கல, நான் எப்படி என் பணத்தை வசூல் பண்றது? அதுக்காக தாலியை பறிக்கிறது அடாவடித்தனம் இல்லையா? இங்க பாருங்கம்மா, தாலி தான் ஒரு பொண்ணுக்கு எல்லாமேன்னு உங்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சுதான் அதுல நான் கை வைக்கிறேன். இத நான் எடுத்துட்டு போனா சுருக்கா என் பணம் கைக்கு வந்து சேரும்ல. அம்மா, இதெல்லாம் ரொம்ப தப்புமா. அவங்களுக்கு பணத்தை கொடுத்தா பணத்தை கேளுங்க, அது தப்பு இல்ல. கொடுக்க முடியலன்னா கொஞ்சம் அவகாசம் கொடுங்க. அதுக்காக இப்படி தாலி எடுத்துட்டு போகணும்னு நினைக்கிறீங்களா? சரி, நான் தாலியே கேட்கல, விட்டுறேன். என் பணத்தை நீயே வாங்கி கொடு. என்னென்ன 2 மாசம் டைம் கொடுத்தா வட்டி முதலமா சேர்த்து கொடுத்துறேன் தம்பி. அதான் சொல்றாருல்ல, 2 மாசம் டைம் கொடுங்க, கண்டிப்பா கொடுத்துருவாரு. அப்படி கொடுக்கலன்னா அதுக்கு நான் பொறுப்பு. அன்னபூர்ணி பேரன் சொல்றதுனால நான் மதிப்பு கொடுத்து பேசாம போறேன். ஆனா வரலன்னு வச்சுக்கோவேன். அதெல்லாம் வரும், போங்க. எலே வாங்கல. நீ யாரு எவருன்னே தெரியலப்பா. நல்ல நேரத்துல வந்து என் தாலி பாக்கியத்தை காப்பாத்துன. நீ பொண்டாட்டி புள்ளையோட சந்தோஷமா வாழணும்.
என்ன இப்படி இருக்கீங்க? ஆம்பளைன்னா மீச வச்சா மட்டும் பத்தாது, பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கணும். நீங்க நடந்துக்கிறத வச்சுதான் அவங்களுக்கு மரியாதையே இருக்கு. கடன் வாங்கினதே தப்பு, அதுல இப்படி தாலியை பிடிச்சி வசூல் பண்ற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா? இல்ல தம்பி, இந்த சால் ஜாப்ல எதுவும் சொல்லாதீங்க. எப்ப தொட்டு தாலியை கட்டினீங்களோ அந்த நொடியில இருந்து அவங்களுக்கு எல்லா பாதுகாப்பும் நீங்க தானே. அதை புரிஞ்சுக்காம இப்படி தாலியில கை வைக்கிற அளவுக்கு இப்படி கொண்டு வந்து விட்டுருக்கீங்களே. உங்களை நம்பி வந்தவங்களுக்கு நம்பிக்கை கொடுங்க, பாதுகாப்பு கொடுங்க. பொண்ணு மாப்பிள்ளை அழைச்சிட்டு வாங்க. மாப்பிள்ளை கூட்டிட்டு வா. தேனு அம்மா, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து வெளியில இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு போய் தேங்காயை உடைச்சு வேண்டிக்கிட்டு வாங்க. வாய் இந்தாங்கம்மா. குடுமா குடு. வாமா தேனு. ஆ போலாம். போங்க.